Hi students, 10th Max Chapter 2ல Numbers and Sequences நம்ம ரைட் பண்ண போகிறோம். எக்ஸசைஸ் 2.9 அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6th சம் ரேகா சம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க்கு. நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் 15 ஸ்கொயர்னு இருக்குது. இந்த 15 ஸ்கொயருங்கிறத நீங்கள் மைண்ட்லேயே வச்சுக்கோங்க. 15 மைண்டில் வச்சுக்கோன்னா ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. அதில் 10 11 12 ஸ்டார்ட் பண்ணி 24ல் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணி உங்களுக்கு ஃபைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதில் வந்து நம்ம ரொம்ப வளவலன்னு எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ரேகா அப்படின்னு ஒரு பேரை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிடலான்னா சம்ம ரைட் பண்ணிடலாம் சரிங்களா. முதல் ஸ்டெப் வந்து ரேகா அப்படின்னு கொடுத்துருக்காங்கள, நம்ம ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 24 ஸ்கொயர். ஓகேங்களா. இதை தான் நம்ம கரெக்டாக எழுதணும். ஏன்னா இந்த லைனை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா நீங்கள் செம்ம திட்டத்திட்ட க்ளோஸ் பண்ண மாதிரி தான் சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ ஈக்குவல் டு பாருங்கள், 10ல் ஸ்டார்ட் பண்ணி 24ல் முடியுது. இப்போ நம்ம ஒரு சேவிங்ஸ் சேர்த்துறோம் அப்படின்னாலே எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1 ரூபியில் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 1 ரூபியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ ஃபஸ்ட் எடுத்துலையுமே 1 to 24 தான் ரைட் பண்ணணும். அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 24 ஸ்கொயர் ரைட் பண்ணுங்கள். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். எது வரைக்கும் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க? 10க்கு முன்னாடி நம்பர் என்ன? 9. அது வரைக்கும் அவங்க செலவு பண்ணிட்டாங்க. அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 9 ஸ்கொயர். இந்த லைன் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன். ஏன்னா 1 to 24 வரைக்கும் நமக்கு டோட்டலாக இருக்குது. இதுலேருந்து எவ்வளோ இது மைனஸ் பண்ணி வரணும்? ஏன்னா நம்ம செலவு பண்ணியிருக்கோம் இல்லையா, எக்ஸ்பென்சிவ். 1 to 9 வரைக்கும் எப்படி அந்த 1 to 9 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 10க்கு முன்னாடி நம்பர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். ஃபார்முலா எழுதிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஃபார்முலா என்ன அப்படின்னா, சம் ஆஃப் த ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n இன்ட்டு n + 1 2n + 1 டிவைடட் பை 6 மைனஸ் இதுக்கும் அதே ஃபார்முலா தான். n இன்ட்டு n + 1 2n + 1 டிவைடட் பை 6 சரிங்களா. இந்த ஃபார்முலாவை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா திட்டத்திட்ட உங்களுக்கு சம்மை க்ளோஸ் பண்ணலாம். இப்போ சப்ஸ்டியூஷன் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் வருது பார்த்தீங்களா, இதான் n 24 மட்டும்தான் n. இந்த லாஸ்ட்ல என்ன இருக்குது? 9 மட்டும்தான் n. அப்போ இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 24 இன்ட்டு 24 + 1 இல்லைன்னா ப்ராக்கெட்டில் 24 + 1 இன்ட்டு 2 இன்ட்டு 24 + 1. ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் அந்த 24 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். மைனஸ் இங்கே வந்து 9 எடுக்கிறோம். இப்போ 9 இன்ட்டு 9 + 1 இன்ட்டு 2 இன்ட்டு 9 + 1 டிவைடட் பை 6. ஃபார்முலா எழுதுறீங்க, சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஃபார்முலா எழுதுறீங்க, என்ன பண்ணுறீங்க? சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஃபார்முலா எழுதின உடனேயுமே உங்களுக்கு சிம்பிளாக ஒர்க் முடிஞ்சிடும். 24 இன்ட்டு 24 + 1 25 இன்ட்டு ஷார்ட்கட்டில் ஒன்று சொல்லித்தரேன். இது எல்லா சமுக்கும் அப்ளை பண்ணுவோம். இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் 24ஐயும் 25ஐயும் ஆட் பண்ணுங்களேன். என்ன வரும்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 49 வரும். டிவைடட் பை 6 போட்டுக்கலாம். ஓகேங்களா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற எல்லா மெத்தடுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 40. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 2 இன்ட்டு 24 48 48 + 1 49. இதில் கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே. 9 இன்ட்டு 9 + 1 10 இன்ட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 19 வரும். டிவைடட் பை 6. இது ஷார்ட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 2 9s are 18 18 + 1 19. நீங்கள் எக்ஸசைஸ் சம்மு எக்ஸாம்பிள் சம்மு எதை வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவில் வரது எல்லாமே சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கேன்சலேஷன் ரொம்ப சிம்பிளாக கேன்சல் பண்ணுங்கள். 1 6 are 6. இது 4 டைம்ஸ் 4 6 are 24 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4 இன்ட்டு 25 என்ன? 100 இன்ட்டு 49 மைனஸ் அடுத்தது இது வந்து 2 டேபிள் கேன்சல் ஆகும். ஃபஸ்ட்டு 2 டேபிள் இருக்கான்னு பார்க்கலாம் நம்ம. இது வந்து 5 டைம்ஸ் 5 2s are 10. இது என்னது? 3 2s are 6. இப்போ 3 டேபிள் மேலே எதாவது இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்குது. 1 3s are 3. இது என்ன வரும்? 3 3s are 9. இப்போ 3 5s are 15 இன்ட்டு 19 சரிங்களா. ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக முடிச்சிடலாம்.
இப்போ இந்த 2 ஜீரோவையும் இது கூட சேர்த்துனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 4900 மைனஸ் இதுக்கு பாருங்களேன் மல்டிப்ளிகேஷனை. இது 19 இருக்கு இல்லையா, 19 ரவுண்ட் ஆக்குங்க, 20 மாற்றுங்க. அப்போ ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் 19ஓட. இப்போ 20ல் என்ன இருக்குது, 2 இருக்குது. 2 × 15 300. 2 × 15 என்ன 30 வரும், 0 சேர்த்துனா 300. 300லேருந்து ஒரு 15 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், 285. சரிங்களா? இப்போ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ராக்ஷன் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இந்த மல்டிப்ளிகேஷனும் உங்களுக்கு லோயர் கிளாஸ் மாதிரி நீங்கள் கூட போட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? -285. சப்ராக்ட் பண்ணும்போது பாருங்கள், இதுலேருந்து ஒன்று பாரோ பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 10ல் 5 போனால் 5, 9ல் 8 போனால் 1, இங்கே 8 தான் இருக்கும், 8ல் 2 போனால் 6, இந்த 4 அப்படியே வரும். 4615. என்ன ஆன்சர் நமக்கு வந்திருக்கு, 4615. அப்போ 4615 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், கிளியராக பார்த்துக்குங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.